இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ஆசையாகும் ஆணை. God's dictate, my delight. வாசிக்க வேண்டிய பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் வேளைகளையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் இருட்டிலே இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்களும் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்கிற தலைச்சீராவையும் தரித்து கொண்டு இருப்போம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்பை அடைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இன்றைக்குரிய மனன வசனம், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். He who has called you is faithful, he will also do it. பரிசுத்தமாய் வாழ்வது கடினம் என்று நினைத்து அவ்வியலாமையை மறைப்பதற்காக சாத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் சில சாக்கு போக்குகளை குறித்து தியானிக்க நேற்று துவங்கினோம். இன்று இன்னும் 2 சாக்கு போக்குகளை நாம் கவனிப்போம். முதலாவது, பரிசுத்தம் கட்டாயம் அல்ல. Holiness is optional. பிரியமானவர்களே, பரிசுத்தம் என்பது நமது விருப்பு வெறுப்பை பொறுத்தது அல்ல. அது நம்மை படைத்தவர் நம்மில் எதிர்பார்க்கிற அடிப்படையான கடமையாகும். பின்வாங்கி போன இஸ்ரவேல் மக்களை நோக்கி தீர்க்கன் மீகா இவ்விதம் சவாலிட்டான். மனிதனே, நன்மை என்னது என்று ஆண்டவர் உனக்கு போதித்திருக்கிறார். நியாயம் செய்து கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை அவர் உன்னிடம் கேட்கிறார். ஆங்கிலத்திலே, what else does the Lord require of you? He requires. It's not optional. பரிசுத்த பவுல், பரிசுத்த அகஸ்டின், சென்ட் பால், சென்ட் அகஸ்டின் என்றெல்லாம் திருச்சபை ஒரு சிலருக்கு மட்டுமே பரிசுத்தவான்கள் என பட்டம் சூட்டியுள்ளதால் சிறப்பாக ஒரு சிலர் மட்டுமே பரிசுத்தமாய் வாழ அழைப்பும் ஆதரவும் பெறுகிறார் என்று சராசரி கிறிஸ்தவர்கள் நினைத்து விடுகிறார்கள். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என திருமறை தெளிவாய் போதிக்கிறது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது கடவுளிடமிருந்து வரும் ஆலோசனை அல்ல, அது அவரது ஆணை. It is not a nice suggestion from God, but it is his commission. ஆண்டவருடைய மக்களில் சிறப்பானவர்கள் சாதாரணமானவர்கள் என்று 2 வகுப்பினர் கிடையாது.
டீலக்ஸ் எடிஷன், பேப்பர் பேக் என்று இரு தரப்பினர் ஆண்டவருடைய பிள்ளைகளிலே கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4, 5, 9 வசனங்களை வாசித்து பாருங்கள். We are chosen people. We are precious before God, a precious generation, and we are a royal priesthood. எனவே பரிசுத்தம் என்பதே நாம் ஒவ்வொருவரின் முழக்கமாய் இருக்கணும். Let holiness be our watchword. Holiness is not optional. அடுத்து நாம் பொதுவாக சொல்லுகிற சாக்கு போக்கு, பரிசுத்தம் முழுவதும் கடவுளுடைய பொறுப்பு. We say that holiness is all by God. இதுவும் தவறு. கிறிஸ்தவ சிந்தனை உலகிலே 2 பெரிய இறையியல் தத்துவங்கள் ஓடுகின்றன. முதலாம் தத்துவத்தை ஆங்கிலத்திலே கால்வினிஸ்டிக் தியாலஜி என்று சொல்வார்கள். அடுத்ததை ஆர்மீனியன் தியாலஜி என்று சொல்வார்கள். அதாவது ஒன்று கடவுளுடைய ஏகாதிபத்தியத்தையும், the sovereignty of God. அடுத்தது மனிதனின் பொறுப்பையும், the responsibility of man, அவை வலியுறுத்துகின்றன. என்னை கேட்டால் திருமறையை பொறுத்த அளவிலே இவ்விரு தத்துவங்களும் சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளன என்றே நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். கடவுளின் உதவி இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் நீதிக்கென்று விதைக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மேல் தமது மழையை பொழிய பண்ணுவார். நாம் தூக்கத்தில் இருந்து விழித்து இறந்தோரை விட்டு எரிந்தால், எழுந்துவிட்டால் கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க செய்வார். அதை ஆங்கிலத்தில் அழகாக சொல்லலாம், without God we cannot, without us he will not. இது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நமது பொறுப்பை நாம் மறக்கும் பொழுது நாம் கவலையினராய் மாறிவிடுகிறோம். ஆனால் கடவுள் நமக்குள் செய்வதை நாம் மறக்கும் போதோ நாம் கவலைக்குள்ளாகி விடுகிறோம். When we forget our responsibility, we become careless. When we forget what God is doing in us, we become joyless or cheerless. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று நீர் எனக்கு கொடுத்த உமது ஆணையே எனது ஆசையாய் மாறட்டும் என்பதே நம்முடைய அனுதின வேண்டுதலாய் இருக்கட்டும். கெட்ட உலகத்தின் கட்டுகளில் நான் பட்டு பரமபாதம் விட்டு விலகேன். கற்களை என் தலையின் அணையாக்கினும் வெட்கமுடையேன். மீட்பர் பின் செல்லுவேன் என்று அழகாக ஒருவர் ஏற்றினார். பிலிப் பி பிளிஸ் என்கிறவர் மிகவும் அழகாக நாம் எவ்விதமாய் பரிசுத்தத்திற்காக இயங்க வேண்டும் என்று சொல்லி ஏற்றி வைத்துள்ள ஒரு ஆங்கில கவியை நான் வாசிக்கிறேன். More holiness give me, more strivings within, more patience in suffering, more sorrow for sin, more purity give me, more strength to overcome, more freedom from earth stains, more longings for home. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். He who has called you is faithful, he will also do it. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்களுமே துதிக்கிறோம். பரிசுத்தத்திற்காக, பரிசுத்தமாய் வாழுவதற்காக எங்களுக்கு உம்முடைய அழைப்பும் ஆணையும் வரும் பொழுது அதை தட்டி கழிப்பதற்காக சாத்தான் சொல்லிக் கொடுக்கிற சாக்கு போக்குகளை அடையாளம் கண்டு ஒவ்வொன்றாய் அகற்றி விடுகிற இந்த நல்ல தியான அனுபவத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய ஆணைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அது ஒரு சிலருக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உரியது என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு நீர் பேசினதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து தேவ கிருபை எங்களோட கூட இருக்கட்டும், எங்களை தாங்கி வழி நடத்தும். பரிசுத்த மலையிலே நாங்கள் ஏறிக்கொண்டே இருக்க உதவி செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.